ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்ப்போங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகாலேஷன். என்ன ரீகாலேஷன்? முன்னாடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நினைவூட்டல் இல்லையா? நம்ம முன்னாடி என்ன பார்த்துட்டு இருக்கோம்ன்றத ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது தான், இப்ப நம்ம தொடர்ச்சியோடது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். எழுதவோ, இல்ல பேசி பழகவோ இல்லையா? ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி பெர்ஃபெக்ட்டா நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு தயக்கம் என்ன அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். ஷையா ஃபீல் பண்ணுவோம். இல்ல நம்ம பேசுறது கரெக்ட்டா, தப்பா, நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது கரெக்ட்டா, தப்பான்னு தெரியாமலே நம்ம நெறைய இடத்துல இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு பயப்படுவோம். இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். பட் அந்த மாதிரிலாம் இல்லாம, தப்பா இருந்தாலும் பரவால்ல. எதிர்க்க இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாரி நீங்க இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கும்போது தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? நெறைய விஷயங்கள் பிராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு நெறைய இங்கிலீஷஸ் கிளாஸஸ்ல நீங்க பேசுங்க, பழகுங்க. இந்த நம்மளுடைய கிளாஸஸே நீங்க கன்டினியூவா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களால பேச முடியும். ஸோ அப்படி ஒரு தொடர்ச்சியா எடுத்துட்டு வர்றது இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? முடிஞ்ச விஷயத்த கரெக்ட்டா கம்யூனிகேட் அப்படிங்கிறது. ஸோ அது நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான். அந்த பாசிட்டிவ்ல இருக்கிறது வந்து டைரக்ட்டா நமக்கு முடிஞ்சிரும். நெகட்டிவ் அப்படிங்கும்போது என்னது? நெறைய விஷயங்கள் இல்ல, பண்ணல, முடிக்கல, வரல அப்படிங்கும்போது. ஸோ இந்த மாரியான விஷயங்கள கரெக்ட்டா சொல்றது. இதுலயே நமக்கு இன்ட்ரோகேட்டிவ் கேள்விகளாவும் வரும். அது நமக்கு அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம நெகட்டிவ்ஸ் எக்ஸ்க்ளூசிவா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன நெகட்டிவ், என்ன பாசிட்டிவ், என்ன குவெஸ்டன்ஸ் இருந்தாலும், நமக்கு யாரு ரொம்ப முக்கியமா இருக்கு? செயல் வார்த்தைகள், ஆக்ஷன். நான் என்ன செயல செய்யறேன் அப்படிங்கிற ஆக்ஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா? ஏன்னா அது தெரிஞ்சாவே நம்மளால ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நம்ம சென்டென்சஸையோ, பேசவோ இல்ல எழுதவோ முடிஞ்சிரும். ஸோ அப்படிதான் நம்ம டெய்லி ஒரு கிளாஸ்ல உங்களுக்காக டெய்லி ஒரு வொர்க் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு வொர்க் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன். அது ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கும். 2, 3 இடத்துல அத பயன்படுத்தலாம். அத எப்படி பயன்படுத்தலாம்? அதோட தமிழாக்கம் என்ன? அத எப்படி வந்து நம்ப சென்டென்ஸ்லயும் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ நான் பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதுல எக்ஸ்க்ளூசிவா பார்க்கறது வந்து நெகட்டிவ். ஸோ என்ன நெகட்டிவ், பாசிட்டிவா இருந்தாலும் யார் வேணும்னு சொல்லியிருந்தோம்? வெர்ப் ஃபார்ம்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ வெர்ப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது V1, V2, V3 அதாவது பிரசன்ட். ஸோ அப்படி ஒரு பிரசன்ட் அப்படிங்கிறதுல நான் இன்னைக்கு என்ன வேர்ப் எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்காகனா, டியர் அப்படிங்கறத எடுத்து வந்திருக்கேன். டிஇஏஆர் டியர் அப்படிங்கிறது. ஸோ டியர் அப்படிங்கிறது வந்து 2 விஷயங்கள் சொல்லலாம். ஒண்ணு வந்து கண்ணீர் அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து கிழி அப்படிங்கிறது தான். அது எப்படி பிரிச்சு சொல்லலாங்கிறத சொல்றேன். இப்ப இந்த டியர் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, கண்ணீர் அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்லுவோம். ஓகே. ஸோ இதே வந்து செகண்ட் ஃபார்ம் V2 இருக்கு. V2ல இந்த டியர் எப்படி சொல்லுவாங்கன்னா, டான். அதாவது டார், டான் அப்படின்னு பிரிப்பாங்க. இது வந்து டார். இந்த இடத்துல வந்து டான். டியர், டார், டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க கண்ணீர் வரும்போது இந்த டார்ங்கிறது என்ன வரும்னா கிழி. இந்த இடத்துல வரும். சோ ஹி டார்ன் மை பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி டார் மை பேப்பர்னா என் பேப்பரை கிழிச்சிட்டான் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஹி இஸ் டியரிங் மை பேப்பர் அப்படின்னாலுமே அவன் பேப்பரை கிழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது. இங்க இடத்துல கண்ணீர்னு சொல்லலாம். இல்ல கிழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சோ இதுல இந்த டியருங்கிற வார்த்தை டியர், டார், டான்ங்கிறத வந்து அதிகமா நம்ம பயன்படுத்துறது எங்கன்னா, இந்த பேப்பர்ல இல்ல நோட் புக்ஸ் ஏதாவது கிழிக்கிற இடத்துல தான் நம்ம சொல்லுவோம். இது இந்த டார் அண்ட் டான். இந்த டியருங்கிறது பார்த்தோம்னா கண்ணீர். ஓகே. ஹி இஸ் டியரிங். அவன் கண்ணீர் சிந்துறான் அப்படின்னு. டியரிங் அப்படிங்கும்போது நடந்துட்டு இருக்கிறது இல்லையா? கன்டினியூஸ். அப்ப அவன் கண்ணீர் சிந்துறான் அப்படிங்கிற மாதிரி வரும். சோ இப்ப இங்க டான் அப்படிங்கும்போது அப்ப என்ன வரும்? கிழித்தேன் அப்படிங்கிறது வரும். அதாவது பெர்ஃபெக்ட்டா சொல்றது. கிழி, கிழித்தேன். இல்லையா? சோ அப்ப டியர், டார், டான் அப்படிங்கிறது தான். சோ அப்ப 3 விஷயங்களுமே வித்தியாசமான இடத்துங்கள நம்ம வித்தியாசமான அர்த்தங்களோட யூஸ் பண்ண முடியும் இல்லையா? இத நீங்க என்ன பண்ணலாம்? அவன் அழறான் அப்படிங்கிறதையுமே கண்ணீர் சிந்துறான்னு சொல்ற இடத்துல தான் என்ன பண்ணணும்? டியர் சொல்லணும். அழறாங்க அப்படிங்கிற இடத்துல என்ன சொல்லலாம்? கிரையிங் அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம ஏற்கனவே கிரைன்ற வெர்ப் ஃபார்மையும் பார்த்திருக்கோம். கிரை, கிரைடு, கிரைடு பார்த்திருக்கோம். இங்க வந்து டியர்ங்கிறது இருக்கு. இப்ப இத வச்சு நம்ம எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். சோ ஃப்ரேம் பண்ணதுக்கு நமக்கு யார் வேணும்? சப்ஜெக்ட்ஸ் வேணும் இல்லையா? நம்ம கிட்ட ஆல்ரெடி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க? ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே. சோ இவங்க எல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸா இருக்காங்க இல்லையா? சோ இவங்க கூட நம்மளோட ரூல் பிரகாரம் யார் வராங்க? ஆக்ஸிலரி வெர்ப் வராங்க. அதாவது இந்த ஆக்ஸிலரி வெர்ப் தான் வரணும்ன்றது எப்படி வருது? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டோட மேஜர் ரோல் ஆக்ஸிலரி வெர்ப் டு பி ஆடட் இல்லையா? சோ இதுல எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்க்கிறது நெகட்டிவ் ஃபார்ம். சோ அப்ப ஆக்ஸிலரி வெர்ப்ன்னும் போது என்ன குடுக்குறாங்க ஆக்ஸிலரி வெர்ப்?
ஹேட் அப்படிங்கறத கொடுக்குறாரு. ஏன்னா பாஸ்ட்ங்கிறதுனால ஹேட் வருது நமக்கு. ஓகே. அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கும் போது நாட் வருது. ஸோ ஆஃப்டர் நெகட்டிவ் ஆஃப் த பிளேஸ் நமக்கு யார் வருவாங்க? verb 3 V3 வருவாங்க. ஸோ V3ங்கிறத நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணலாம் இங்க? இங்க நம்ம V1 வந்து ப்ரெசன்ட் சொல்லியிருக்கோம். அப்ப V2 வரும்போது யார் வருவாங்க? பாஸ்ட்ன்னு வருவாங்க. V3 வரும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்ப இந்த V3 எப்படி இண்டிகேட் பண்றாங்க? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு இண்டிகேட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நமக்கு ரூல் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்ப இந்த ரூல் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? சென்டென்ஸ் வந்து எழுத போறோம். ஸோ எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்? ஸோ இப்ப நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் தே அப்படின்னு எடுக்கிறேன்னா தே ஹேடன்ட் என்ன பண்ணல? V3 வந்து டான். தே ஹேடன்ட் டான் ஹிஸ். இந்த இடத்துல பேப்பருக்கு பதில் பேப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் இந்த இடத்துல ஷர்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். தே ஹேடன்ட் டான் ஹிஸ் ஷர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் அவர்களுடைய அதாவது அவர்களுடைய என்ன பண்ணல? சட்டைய கிழிக்கல அப்படிங்கிறது. அவர்களுடைய அப்படிங்கிறது எதை சொல்றீங்கன்னா ஹிஸ். அது அவனா அவளாங்கிறது எனக்கு தெரியாது. தெரியவும் சொல்ல வரல. நான் வந்து அப்படியே டைரக்டா நான் வந்து ஹிஸ்ங்கிற சொல்றேன். இந்த ஹிஸ்ங்கிறது இண்டிகேட் யாரை குறிக்கும்? அவன் அவள் ரெண்டுமே. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? ஹிஸ் சொல்லிக்கலாம். சோ சட்டையை ஷர்ட்னும் போது சட்டையை. அப்ப என்ன பண்ணலாம்? அவர்கள் யாருடைய சட்டையை? அவர்களுடைய சட்டையை. அவர்களுடைய ஷர்ட் இல்லையா? சோ சட்டையை என்ன பண்ணல? ஹேடன்ட் டான் இல்லையா? அப்ப கிழித்தேன் அங்க இருக்கு. இங்க ஹேடன்ட் வரும்போது என்ன வரும்? கிழிக்கவில்லை. சோ அப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கிழித்தேன்னுங்கும் போது இந்த நாட் எடுத்துட்டீங்கன்னா தே ஹேட் டார்ன் ஹிஸ் ஷர்ட். அவர்களுடைய சட்டையை கிழித்தான் அப்படின்னு கூட சொல்லலாம். கிழித்தார்கள்னு சொல்லலாம். இப்ப நாட் சொல்லிட்டோம்னா கிழிக்கவில்லை அப்படிங்கிறது வரும். சோ அப்ப இந்த டியர், டார், டான் அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு இன்னும் நீங்க நிறைய ஃப்ரேம் பண்ணுங்க. இந்த டியர் கண்ணீருங்கிற இடத்துல நீங்க பிரசன்ட்ல நம்ம ஆல்ரெடி முடிச்சிருக்கோம் இல்லையா? அதுல கூட நீங்க ஃப்ரேம் பண்ணி பாருங்க. சோ நிறைய சென்டென்சஸ் எழுத எழுத அதை பேச பேச தான் உங்களுக்கு என்ன வரும்? ஒரு கண்டினியூட்டி வரும். ஒரு இங்கிலீஷ் பேசணுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அதனால இதை யூஸ் பண்ணி இன்னைக்கான ஹோம்ஒர்க்கா எடுத்து ஒரு 5 to 10 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த வொர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.